ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் இப்போ மனோஜோட கேஸை நடத்திட்டு இருக்க அந்த லாயரை பார்த்து செல்வத்தை வெளியில் எடுக்கணும் ஜாமீனில் அப்படின்னு பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்கக்கிட்டேயும் நடந்த சிச்சுவேஷனை எடுத்து சொல்லி பேசவும் செய்கிறாங்க. ஸோ அவங்களுமே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன், நீங்கள் வேறு போலீஸ்காரரோடைய அம்மான்னு வேறு சொல்கிறீங்க, அதனால் கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. என்னப்பா என்ன நம்பி வந்தால் எல்லா சட்டமும் என் கையாகவே இருக்குது, என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஜாமீன் வாங்க தான் நான் பார்க்கணும். ஸோ எப்படி என்ன யார் என்ன சொல்லுவாங்கன்றது எல்லாத்தையும் தான் இதில் நான் மட்டுமே முடிவு பண்ணுறதுக்கு இல்லையே, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும், தோ கார் ஓட்டிகிட்டு போனவர் விசாரிக்கணும், எல்லாமே விசாரித்து தானே ஜாமீனில் எடுக்க முடியும், எல்லாத்தையும் நான் என் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் எப்படியாச்சும் நீங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரை பார்க்கலாம், அவரை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா அந்த லாயரோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே செல்வத்தை உள்ள ஜெயிலில் வச்சுருக்காங்க. முத்து போன உடனே அவங்கள பார்க்க போகிறாங்க. செல்வம் அப்படின்னு அவருமே நின்றுட்டுருக்காரு. ஸோ அடின்னு அவங்களை எல்லாருமே அடிச்சிடுறாங்க. இங்கேயே உயிர் போனதுனால கார் ஓட்டிகிட்டு வந்தது செல்வம் அப்படின்றதுனால எல்லா ஜனங்களுமே இங்கேயே நிறைய அடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸுமே போயிட்டு அங்கே போயிட்டு இப்படி திமிர்த்தனமாக கார் ஓட்டிட்டு இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு உயிரை போக வச்சிட்டியாடா அப்படின்னு அவங்களுமே கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. ஸோ உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, அவரால் நிற்க கூட முடியல. முத்துவை பார்த்துட்டு நிற்கும்போது அப்புறம் முத்து அவரை பார்க்க போகும்போது சார் எங்கே போகிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சரி அந்த லாயர் மேடமும் சரி சொல்கிறாங்க. அதனால முத்து போகிறது கிடையாது. ஸோ டேரெக்டாக முதல்ல போலீஸை பார்த்து பேசணுன்றதுக்காக அங்கே போயிருக்காங்க. ஸோ சார் அவனை ஜாமீனில் எடுக்கணும், எப்படியாச்சும் வெளியில் விடுங்க சார் அப்படின்னு. என்ன சார் சாதாரணமான விஷயமா, ஆக்சிடென்ட் கேஸ் சார், அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா ஸ்பாட்லேயே செத்துருக்காங்க, போலீஸ்காரனோட அருணோடைய அம்மா, உங்களுக்கு தெரியும்ல, அது எப்படி வெளியில் விட முடியும் அவர் அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சார் புரியுது சார், என்னுடைய தங்கச்சியோட புருஷன் தான் சார் அருண், எனக்கு நல்லாவே தெரியும் சார், எங்களுக்கு சொந்தம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓ சொந்தமே வா, அப்போ இவனே அப்படி நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு. சார் அவன் என்னோடய ஃப்ரெண்டு சார் அப்படின்னவும் ஓ உன்னோடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு எல்லாம் அவர் விசாரிச்சுட்டு இருக்கவும் லாயர் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாமீனில் எடுக்கணும்னு அவங்க வந்திருக்காங்க, என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கவும் அது எப்படி மேடம் அசால்ட்டாக ஜாமீனில் விட்டுற முடியும், இது மர்டர் கேஸு, ஸோ கொலை பண்ணியிருக்கான் ஆக்சிடென்ட் பண்ணி, ஸோ எப்படி வெளியில் விட முடியும், கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார் மேடம் நீங்கள் வெளியில் எடுக்க முடியும், அவ்வளோ சீக்கிரம் உனக்கு ஜாமீன் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி அந்த அம்மாவே ஃபோன் பேசிட்டு கவனிக்காமல் வந்திருந்தால் மட்டும்தான் இவனுக்கு ஜாமீன் கிடைக்கும், இல்லை இவனே கோவத்தில் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போய் அவங்க மேலே மோதி ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா ஸோ கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் செத்து போனவங்களுடைய அருண் அவங்களுடைய அம்மான்றதுனால அருண் ஸோ இது தெரியாமல் பண்ணது கிடையாது, வேணும்னே அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தண்டனை அனுபவிக்க சொல்லி அவனுக்கு இங்கே சொல்லிட்டு போயிருக்கான். அதனால் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா வந்ததுக்கப்புறமா தான் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுக்காக தான் இப்போ எங்களுடைய இதிலேருந்து போயிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறமா தான் ஜாமீன் கிடைக்கும், நீங்கள் வேணும்னா இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரம் அவங்க செக் பண்ணிவிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் அவங்ககிட்ட செல்வத்தை பார்த்து பேசலாமா சார் அப்படின்னு சொல்லும்போது சரி சீக்கிரம் பார்த்துட்டு வந்துருப்பா, 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் முத்துவுமே அவங்கள பார்க்க போயிருக்காங்க. அப்போ இந்த லாயர் மேடம் இருந்துக்கிட்டு சிசிடிவி கேமரா வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம், வந்ததுக்கப்புறமா ஜாமீன் வாங்கிக்கலாம், ஸோ இவர்கிட்ட முதல்ல விசாரிக்கலாம் அப்படின்னு இவரை விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. செல்வத்துக்கிட்ட முத்து கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. எப்படிடா செல்வம் இது கோவத்தில் போய் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னும், இப்படி இல்லைடா நான் கோவமாக வண்டி ஓட்டிட்டு போனாதும் நான் கரெக்டாக தானே போனேன், அந்த அம்மா தான் டவுனில் ஃபோன் பேசிகிட்டே கவனிக்காமல் வந்துடுச்சுடா அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லிட்டுருக்கவும் சரி அப்போ இவர் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த அம்மா தான் கவனிக்காமல் வந்திருக்காங்க. ஸோ சிசிடிவி கேமரா வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இப்போ அவரை ஜாமீனில் எழுதரலாம், அது தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்திக்கிட்ட முத்து பேசிகிட்டு இருக்காரு. நான் அன்றைக்கி மட்டும் உங்ககிட்ட கோவப்படாமல் நான் பேசாமல் ஒழுங்காக இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமாடா,
அப்படின்னு சொல்லி, என்னுடைய கோவம் தானே, நான் கோவத்தில் போனதுனால தானே இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, நான் அவசரப்பட்டு அன்றைக்கி போயிருக்கக்கூடாது அப்படின்னு இவர் ஒரு பக்கம் பேசிகிட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவங்களுடைய நேரம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே நடக்கிறது நம்ம கையில் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அப்படி பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்காக வராங்க. ஏன்னா கேமரா வந்து அங்கே ரிப்பேராக இருக்கான். ஸோ வந்து அதை சரி பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய இடத்துல வேறு எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போதைக்கு அது முடியாது, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும், மேடம் என்ன மேடம் அப்படின்னு, சார் ஜாமீனில் என்ன உடனே எடுத்துட முடியும், ஒரு நாளாச்சு வெயிட் பண்ணி தானே பார்க்கணும், வாங்க சார் நாளைக்கு என்ன எதுன்னு பார்க்கலாம், அதுக்காக என்னோட நேரத்தை வீணடிச்சு நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அந்த ஜட்ஜு அந்த லாயர் மேடம் சொல்லவும், சரி வாங்க செல்வம், கண்டிப்பாக எனக்கு ஒரு ராத்திரி பொறுத்துக்கூட, நாளைக்கு உன்னை வெளியில் கொண்டு வந்துடுறா அப்படின்னு. நான் செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிக்கிறேன்டா, விடுடா, நீ போய் பாருடா, என் பொண்டாட்டி பிள்ளைய மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடமே அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் இப்படி கிளம்பி வீட்டுக்கு வராங்க. என்னங்க இது, நம்ம வந்து இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியும் செல்வனை ஜாமீனில் எடுக்க முடியல அப்படின்னு. மீனா, இது என்ன சாதாரணமான விஷயமா, ஒரு உயிர் போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அருண் எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கான், இதுக்கு காரணமும் நான் தான் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். இதனாலேயே வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தானே ஜாமீன் கிடைக்கும், எல்லாம் நாளைக்கு சரியாக போய்ட்டோம்னு நினைப்போமேனா, வா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில் கண்ணு திறக்க மாட்டாரா அப்படின்னு பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே ரவி ஸ்ருதியோட வீட்டில் போய் பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து முத்துவையும் புரிஞ்சுக்கிறாங்க. முத்துக்கிட்ட ஓடி வந்தோடனே கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிறாங்க. சாரிடா முத்து, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், நீ என்னோடய வாழ்க்கையை சரி பண்ணதான் போய் நீத்துக்கிட்ட பேசியிருக்கா, ஆனால் நீத்து சொன்ன விஷயத்தை வச்சு மட்டும் நான் தப்பாக நினச்சிட்டேன், நீ வந்து பேசிட்டு போனதுனால நீ தான் பண்ணியிருப்பா அப்படின்னு நீத்து சொன்னதுனால நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், நீத்துமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் பண்ணது ஸ்ருதியோட அப்பா தான் எனக்கு இப்போ தான் தெரியும், ஸ்ருதி மெசேஜ் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க. நீ என்னை புரிஞ்சுக்கிட்டலடா, அதுவே போதும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கட்டி அணைச்சி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேலே என்ன தப்பு இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்காமல் அவசரப்பட்டு பேசக்கூடாது ரவி. முத்து கோவப்படுறவன் தான், ஆனால் அதுக்காக ஒரு பொண்ணை அடிக்கிற அளவுக்கும் ஸோ தீ வச்சு கொடுத்துற அளவுக்கும் கொடுமைக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா நான் தான் கோவத்தை புரிஞ்சுக்காமல் போயிட்டேன், நீத்துக்கு இப்படி அடிச்சுன்னு உடனே என்னால் எதையுமே யோசிச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ரவி கவலைப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது இப்போவும் ஒரு அண்ணனா அவரோட கடமை, கண்டிப்பாக அதை அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்கவும், எப்படி அண்ணி, எப்படி உங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுது, இந்த அளவுக்கு நான் முத்துவை பற்றி பேசினதுக்கப்புறமும் அவங்ககிட்ட சண்டை போட்டதுக்கப்புறமும் இப்போவும் என் மேலே ஒரு துளி கூட கோவம் இல்லாமல் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக இப்போ கூட எனக்காக பேசிகிட்டு இருக்கீங்க, என் மேலே கோவமே படாமல் அவர்கிட்ட அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குது கோவப்பட அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு எனக்கும் தெரியும், நீங்கள் கோவத்தில் தான் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் விடுங்க ரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவே நாங்கள் போய் ஸ்ருதிக்கிட்ட பேசி ஸ்ருதியை இங்கே கூட்டிகிட்டு வரோம், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் திரும்ப கிளம்பி போகிறாங்க. ஏங்க அதான் ஸ்ருதி கோவமாக இருக்காங்களே அப்படின்னு, இங்கே பாரு, இப்போ போய் பழங்குறலை கூப்பிட்டா கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்கும், ஸோ ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும், ரவி அந்த நீத்துக்கிட்ட பேசுவான், ஸோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஸ்ருதி கோச்சிக்கிட்டு போனேன். இப்போ அவருடைய அப்பாவே நீத்தோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு ஸ்ருதி கண்டிப்பாக கோவத்தில் இருப்பா. இப்போ நீ மட்டும் இல்லாமல் நானும் கூட வந்து பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக பழங்குறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பேசி சரி பண்ணி கூட்டிகிட்டு வரலாம், நான் சொன்னால் பழங்குறல் கண்டிப்பாக வரும், நான் நம்புகிறேன், எதுவாக இருந்தாலும் இங்கேருந்தே பேசி சரி பண்ணிக்கலாம், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்பி ரவி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லவும், வேணும்னா நானும் வரவா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீ எதுக்குப்பா, அப்போது நான் எதுக்குப்பா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்ப்பா எல்லா பிரச்சனையும், நீ ரெஸ்ட் எடுப்பா வயசான காலத்தில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போது ரவிக்கு இன்னும் ஸ்ருதி மேலே கோவம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி அந்த பக்கம் வருத்தத்தோடு தான் உட்காந்துட்ருக்காங்க. நாம் அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு. ஆனால் இங்கே ரவி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவ அவசரப்பட்டு கோவப்பட்டு இப்படி போனதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸ்ருதி மேலே கொஞ்சம் கோவம் அவருக்கு அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீத்துக்கிட்ட இந்த சமயத்தில் ரவி போயிட்டு பேசவே மாட்டார்.
ஸோ இப்போ வந்து கூட வந்து போகிறாங்க. ஸோ பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீத்துக்கு ஸ்ருதியோட வீட்டுக்கு முத்துவும் மீனாவும் போகிறாங்க. அப்போது திரும்பவும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க பண்ணது தப்புன்றதுனால ஸ்ருதியோட அப்பா அம்மா கோவப்பட்டுட்டு எதுவுமே அங்கே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போது ஸ்ருதி அப்படின்னு மீனா கூப்பிடுவோம். மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. வாங்க முத்து, வாங்க மீனா அப்படின்னு. ஸ்ருதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. என்ன மீனா சொல்லுங்க அப்படின்னு. இல்லை ஸ்ருதி, நீங்கள் ஏன் இங்கே இருக்கணும், நம்ம வீட்டுக்கு வாங்க, எதுவாக இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்போ நான் பண்ண ஒரு விஷயத்த வச்சு என் பொண்ணை எப்படியாச்சும் பேசி மாய்க்கு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. மாப்பிள்ளை இங்கே வந்து ஸ்ருதியோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் சொல்லலாம், அது அவனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லவும், முதல்ல இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் பாபா அப்படின்னு அவங்களுடைய பொண்ணு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ ஸ்ருதி அப்படின்னு. நீங்கள் எதுவுமே பேசாதீங்கப்பா அப்படின்னு. முத்து மீனா நீங்கள் மேலே வாங்க, நம்ம போய் பேசலாம் அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸ்ருதி முதல்ல மேலே போயிடுறாங்க. அப்போது பின்னாடியே முத்துவும் மீனாவும் போகவும் இப்போ முத்து என்ன சொல்கிறாரு மீனா கிட்ட அப்படின்னா, மீனா இங்கே பாரு, ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியாதா ஸ்ருதிக்கிட்ட எப்படி பேசணும்னு? இங்கே பாருல, இப்போது நீத்துக்கு அடிப்பட்டதுனால ரவி போயிட்டு அங்கேயே இருக்கிறத காரணமாக வச்சு எப்படியாச்சும் ஸ்ருதிக்கிட்ட பேசி ஆசையை காட்டியும் சரி ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி எப்படியாச்சும் ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், புரியுதுங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து ஸ்ருதியும் மேலே போயிட்டு நிற்கும்போது மீனாவும் போயிட்டு பேசுகிறாங்க ஸ்ருதி கிட்ட. இங்கே பார் ஸ்ருதி, நீ இப்போ இங்கே வந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையுமே சரியாகலை, பிரச்சனை பெருசாக தான் போயிருக்கு. இப்போது ரவிக்கு தான் உங்கள் மேலே கோவமாக இருக்குது. இப்படியே விட்டீங்க அப்படின்னா இதையே காரணமாக வச்சுக்கிட்டு அந்த நீத்து என்ன வேணாலும் சொல்வா. விரட்டின ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இவர் தான் பண்ணாருன்னு ரவிக்கும் இவருக்கும் தேவையில்லாமல் சண்டையை மூட்டினா. ஸோ இப்போது அவங்களுக்கு அடிபட்டிருக்கிறதுனால ஸ்ருதி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீத்து கூடவே இருக்காரு ரவி போயிட்டு அப்பப்போ. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி விலகி இருக்கிறதுனால ஸோ இதே நீத்து காரணமாக வச்சுக்கிட்டு ரவியா அவள் பக்கம் இழுக்க பாப்பா. நீங்கள் பாருங்கள், ஸ்ருதியும் அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்காரு. ஆம்பளைங்களோட மனசு எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. ஸோ பொதுவாகவே நான் எல்லாரையும் குறிப்பிட்டு தான் சொல்கிறேன். என் வீட்டுக்காரராக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், எல்லாருமே சரி, ஒரு பொண்ணு கூட தனியாக இருக்கும்போது ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். நீ இப்போ இங்கே இருக்கிறத காரணமாக வச்சுக்கிட்டு அந்த நீத்துவும் என்ன வேணாலும் ரவியோட மனசை மாற்ற ரவியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்களே அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. நீங்கள் அங்கே வீட்டுக்கு வந்துடுங்க, ரவி கிட்ட பேசி எப்படியாச்சும் எல்லாத்தையும் சரி பண்ணலாம். அந்த நீத்துக்கிட்ட போய் நம்ம எல்லாருமே பேசலாம். இல்லைனா நானும் அவரும் இருக்கோம், உங்கள் பிரச்சனையை கண்டிப்பாக சரி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறது சரி வராது. இப்போ உங்கள் அப்பா உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணணுன்றதுக்காக நீத்தோட காலை உடைச்சிருக்காரு. இதுவே ரவிக்கு இன்னும் அதிகத்த கோவத்தை உண்டு பண்ணிட்டுருக்கு. நீங்கள் இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக ரவி உங்களை வந்து சமாதானப்படுத்த நினைக்கவே மாட்டார். நீங்கள் வாங்க, நம்ம அங்கே போகலாம். அவரும் அதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. அவரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாச்சு நீங்கள் அங்கே வாங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மூலையை குழப்புறாங்க. ஸோ ஸ்ருதிக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு நினப்பு வருது. ஸோ மீனா சொல்கிற மாதிரி இப்போ என் மேலே இருக்கிற கோவத்தில் நீத்து மேலே அவனுக்கு பாசம் அதிகமானாலே ஆகலாம். இதை வச்சு அந்த நீத்து என் புருஷனை அந்த பக்கம் இழுத்துருவா. மீனா சொல்கிறது தான் கரெக்டு, நான் அந்த வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க மனசுக்குள்ள. சரி மீனா, நீங்கள் சொல்கிறதுனால நான் அந்த வீட்டுக்கு வரேன். ஆனால் நீத்துவோட பிரச்சனையை அவன் சரி பண்ணணும். நீத்துவே அவள் வாயால் ரவியை நான் லவ் பண்ணலை, இனி எனக்கும் ரவிக்கும் எந்த ஒரு பந்தமும் இல்லைன்னு அவள் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக இதை சொல்ல வைக்கிறோம், இதுவும் எங்களுடைய பொறுப்பு தான், வாங்க ஸ்ருதி நம்ம போகலாம் அப்படின்னு மீனா கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஏங்க ஸ்ருதி வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உடனே முத்து ஒரு 5 நிமிஷம் என்னோடய துணியெல்லாம் பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பல்லுங்கரலே, நீ வரேன்னு சொன்ன பற்றியா, அதுவே எனக்கு சந்தோஷம், ரவி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு. முத்து நீங்கள் ஒன்றும் அவசரப்பட்டு ரவி கிட்ட சொல்ல வேணாம், நான் உங்களுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே வரேன், அதுக்காக அவன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு இன்னும் போகலன்னு அர்த்தம் இல்லை, அவன் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், ஏங்க நீங்கள் வேற ஏங்க அமைதியாக இருங்க, நீங்கள் வாங்க ஸ்ருதி, அவர் அப்படி எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியை கூப்பிட்டு கிளம்புறதுக்காக கீழே இறங்கி வராங்க. என்னங்க இது, நம்ம பொண்ணும் முத்துவும் கூப்பிட்ட உடனே மீனா கூப்பிட்ட உடனே கூட போகிறான் அப்படின்னு. விடு, நம்ம சொன்னால் அவள் கேட்கவா போகிறா, இது அவளோட லைஃப், அவளே பார்த்துக்கிட்டோம். ஆனால் நமக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கண்டிப்பாக நம்ம போய் அங்கே நிற்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும், நான் வரேன் மம்மி, டாடி நான் வரேன், நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நீத்தோடைய பில் எவ்வளோ ஆகும்னு ரவி சொல்லிட்டு போனதை கேட்டிங்கல்ல, ஒழுங்காக அந்த 9 lakhs கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி கிளம்பி போகிறாங்க. பார்த்தீங்களா, இவளோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நாம் ஒரு விஷயத்த பண்ணால் இவ எப்படி பேசிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அம்மா அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், மீனாவும் முத்துவும் காரில் ஸ்ருதியை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஸ்ருதியை பார்த்த உடனே அண்ணாமலைக்கு ஒரே சந்தோஷம். ரவியும் ஸ்ருதியோட குரல் கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி வராரு. அப்போது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஸ்ருதி, அவசரப்பட்டு நீ கோவப்பட்டு போனதுனால நிறைய பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு. சாரி அங்கிள்,
நான் எதுவாக இருந்தாலும் இங்கேயே இருந்து தான் நான் பார்த்துருக்கணும். கோவத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டேன் அங்கிள். என்னோடய டாடி எப்படி பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அங்கிள் அப்படின்னு. மாமா ஸ்ருதி மேலே இதில் எந்த தப்புமே இல்லை. இது ஸ்ருதிக்கே தெரியாமல் அவர் அப்பா பண்ண விஷயந்தான். இவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு இப்படி ஒரு பிரச்சனையாக பண்ணிட்டாரு. இனி இந்த மாதிரி எதுவும் நடக்காத மாமா. ஸ்ருதியை நாங்கள் பேசி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆனால் ரவி மேலே இன்றைக்கும் ஸ்ருதிக்கு கோவம் போகல, அப்படியே தான் இருக்குது. இப்போவும் ஸ்ருதி வந்து ரவி கிட்ட பேச போகிறது கிடையாது. ஸோ ரவி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும்னு ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. நானும் அவருமே போய் நீத்துக்கிட்ட பேசலான்னு இருக்கோம் மாமா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா மீனா எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நீங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னு இந்த வீட்டுக்காகவும் இந்த குடும்பத்துக்காக இப்படியே ஓடிட்டே இருப்பீங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை சொன்னவும், என்னமாம்மா இது எங்களுடைய கடமை தானே, இந்த வீட்டு மருமகளா. ஸோ உங்களுக்கு பையனா எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது பொறுப்பு கடமையாக அவருக்கு இருக்குது இல்லைப்பா, அவருக்கு இருக்குது இல்லை மாமா. ஏன் எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஸ்ருதியும் ரவியும் வரமாட்டாங்களா? அதே மாதிரி தானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுவோம். ஸோ ஸ்ருதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நீத்துக்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க முத்துவும் மீனாவும் கூட. அப்போ கூட வரேன் அப்படின்னு ரவியுமே சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஸ்ருதியுமே நானுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸ்ருதி நீங்களா அப்படின்னு, இல்லை மீனா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி நீத்துவை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது ஸ்ருதி நேராக போயிட்டு முதல்ல நீத்துக்கிட்ட ஸ்ருதி பேசுகிறாங்க. சாரி நீத்தோ, நீ என் புருஷங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுனால எனக்கு கோவம் வந்துச்சு, உங்கள் 2 பேர் மேலே எனக்கு கோவம் வந்துச்சு, நான் பேசினேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இதை பண்ணது முத்து கிடையாது. தேவையில்லாமல் நீங்கள் முத்து மேலே பழிய போடாதீங்க. இதை பண்ணது என்னோடய டேடி தான். என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணணுன்றதுக்காக முட்டாள்தனமாக அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ சாரி சொன்னாலும் உங்களுடைய கால் சரியாக போகிறதில்ல. ஸோ வந்து கஷ்டம்தான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என் அம்மாவும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ருதி போயிட்டு சாரி கேட்குறாங்க. இது நீத்துக்கு மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது. அவள் புருஷனவே நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிலமையில யாராக இருந்தாலும் இப்படி தான் அவளுக்கு நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் இவளுக்கே தெரியாமல் அவருடைய அப்பா அம்மா இப்படி பண்ணதுனால நம்மக்கிட்ட சாரி கேட்குறாளே, நாம் தான் பிடிவாதமாக ரவி மேலே இன்னொருத்தியோட புருஷன் மேலே ஆசைப்படுறோம் அப்படின்னு அவங்களுடைய மனசளவில் அவங்க உணர்றாங்க. இதுக்கேற்ற மாதிரி இப்போது முத்துவும் மீனாவும் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் என்ன தான் அவருடைய புருஷன் மேலே இவ்வளோ காதலோடு நீங்கள் பேசினாலும் புருஷனை விட அப்பா அம்மா பண்ணது தப்பு, உங்களுக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது ஒரு குடும்பம் அப்படின்னு ஸ்ருதி அந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு. இதுதான் கொஞ்சமான மனிதாபம் வேணும் உங்களுக்கு. அந்த கொஞ்சமான அந்த மனிதாபம் இருக்கா? நீங்கள் ரவிக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காமல் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? அப்போவே இவரும் நானும் படிச்சு சொன்னோம், கேட்டிங்களா? உங்களை கூப்பிட்டு அத்தனை தடவை வான் பண்ணோம். நீங்கள் தான் தேவையில்லாமல் ரவி மேலே ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணதுனால இவ்வளோ ஒரு நஷ்டம் ஆகிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுகிறாங்க, முத்து பேசுகிறாங்க. ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணோடைய வாழ்க்கையை அழிக்கலாமா? அப்படி ஒரு பொண்ணோடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காத. அது உங்களுக்கு சாபமாக தான் வந்து முடியும். அந்த பொண்ணோட வயிறு இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னால வந்து முத்துவும் வந்து பேசுகிறாங்க. நீத்துக்கிட்ட வந்து ரவியும் வந்து பேசுகிறாரு. ஏன் நீத்து ப்ளீஸ் நீத்து, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஒரு நல்ல செஃப்பாக உங்களோட ஹோட்டலில் பெருசாக ரன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணேனே தவிர மற்றபடி நான் என்ன பண்ணேன்? என்னோடய பாஸ்ன்றதை தாண்டி உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. நான் அப்படியெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே ஆசை வச்சதுனால எனக்கும் ஸ்ருதிக்கு பயங்கரமான பிரச்சனை ஆகிடுச்சு. ப்ளீஸ் நீத்து, நடந்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறமே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ப்ளீஸ் நீத்து, இந்த மாதிரிலாம் இனி பண்ணாதீங்க, ஸ்ருதிக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் பேசுகிறதுலேருந்து எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. ஸோ ஒருத்தவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் தான் அவங்களோட லைஃப் எல்லாமே. ஒரு நொடியில் என்னோடய லைஃப் ஏதோ முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்காகலாம் நான் எதுவும் சென்டிமெண்ட்டாலாம் பேச மாட்டேன், எனக்கு புரியுது. ஸோ தப்பு என் மேலே இருந்துக்கிட்டு ஸ்ருதி வந்து அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்காக சாரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எனக்கு புரியுது. சாரி ஸ்ருதி, நான் ரவிக்கிட்ட இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீத்தும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஸ்ருதி கிட்ட வந்து. ஸோ ரவி மேலே இனி எந்த ஒரு எனக்கு லவ்வுமே கிடையாது. ஸோ அன்பு, ஒரு பாசம், ஒரு நல்ல பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஷிப் போதும். ஸோ என்னால் உங்கள் லைஃப்குள்ளே பிரச்சனை வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட பண்ண தப்போ அவங்க மன்னிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டு போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. உடனே ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ரவியும் ஸ்ருதியும். அதை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்குமே மனசு லேசாகிடுது. ஸோ ஆக்சுவலி பண்ண தப்பை வந்து நீத்து உணர்ந்துட்டாங்க. எப்படியோ முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரி ரவி ஸ்ருதியோட வாழ்க்கையை சரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமாச்சு என் மேலே உனக்கு
கோவம் போச்சா அப்படின்னு ரவி வந்து ஸ்ருதி கிட்ட கேட்கவும் இப்போ வந்து அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை எப்படியோ இதோட சால்வ் ஆகிடுச்சு. ஸோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, அடுத்து செல்வத்தை எப்படி வெளியில் கொண்டு வர போகிறாரு முத்து அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.